அந்தணர் ஒருவர் கலகை என்பவளுடன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் சாந்த குணமுடையவர். கலகை அந்தணருக்கு எதிர்மறையாக இருந்தார். இவள் கணவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள். இதனால் வெறுப்படைந்த அந்தணர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி சென்றார். அவ்வாறு செல்லும் போது வழியில் அந்தணரை பார்த்து, ஐயா, எங்கே போகிறீர் என்று ஒருவர் கேட்டார். மனைவியின் துன்பம் என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார். வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள், வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்கிறாள் என்றார் அந்தணர். அதற்கு வழிப்போக்கர், அன்பரே, நான் சொல்லும்படி கடைபிடியுங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இதை கேட்டு மகிழ்ந்த அந்தணர் வீட்டுக்கு சென்று, கலகை, இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார். சாப்பிடு என்று உணவை கோபத்துடன் கொடுத்தாள். இவ்வாறு அந்தணர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று கூறியும் சுகமாக வாழ்ந்து வந்தார். நண்பர்களே, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் நமச்சிவாய என்ற மந்திர சொல்லை கமெண்டில் பதிவு செய்யவும். ஒரு நாள் அந்தணர் மனைவியிடம், கலகை, நாளை என் தந்தையாருடைய சிரார்த்தம், வீடு வாசல் மெழுகாதே, நீராடாதே, சமைக்காதே என்று கூறினார். அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள். பிண்ட பிரசாதத்தை அசுத்த நீரில் கொட்டுமாறு சொல்லியிருக்க வேண்டும். அவர் சற்று கவனக்குறைவாக பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார். அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள். அந்தணர் கோபத்தில், எனக்கு ஆயிரம் குற்றங்கள் செய்தும் அத்தனையும் பொறுத்து கொண்டேன். பிதுர்களின் தூய பிரசாதத்தை அசுத்தமான தண்ணீரில் கொட்டினாயே, இது எவ்வளவு பெரிய பாவம் கலகை. அதனால் கலகை என பெயர் பெற்ற நீ அழகையாக போக கடவது என்று சாபமிட்டார். அந்த சாபத்தால் அவள் பெண் பேயாக மாறினாள். அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டாள். தர்மாங்கதர் என்ற ஒரு முனிவர் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். கங்கை கரையில் ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்கச் சென்றது. அப்போது முனிவர் கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணாய என்று தெளித்தார். அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன. அவள் அவருடைய அடிமலர் மீது விழுந்து தொழுது எழுந்தாள். தர்மாங்கதரே, நான் கலகை என்ற பெயருள்ள பெண். கணவனுக்கு குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக அலைந்து திரிந்து பல துன்பங்களை அனுபவித்தேன் என்று அழுதாள். அதற்கு தர்மாங்கத முனிவர், அழாதே பெண்ணே, நான் தோன்றிய நாள் முதல் இன்று வரை செய்த தவத்தில் பாதி உனக்கு தருகிறேன். இதன் பலனாக இனி நீ பல இன்பங்களை அனுபவிப்பாய் என்று அருளினார். உடனே வைகுண்டத்திலிருந்து வந்த பொன்மணி விமானம் இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றது. ஸ்ரீமன் நாராயணர் தர்மாங்கதரை பார்த்து, நீங்கள் பூவுலகில் ஆதித்தர் குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று 60,000 ஆண்டுகள் தவம் செய்வீராக. உனக்கு நான் மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணனை வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன். கலகை, நீ கைகேய நாட்டில் அசுவபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறந்து கைகேயி என்ற பெயருடன் வளர்வாய். தர்மாங்கதருடைய தவத்தில் பாதி பெற்றதனால் கௌசலை வயிற்றில் நான் பிறந்தாலும் என்னை நீ அன்பு மகனாக வளர்ப்பாயாக. சமயம் வரும்பொழுது ராவண வதத்திற்கு என்னை கானகம் போக செய்வாய் என்றார். திருமாலுடைய சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்ருக்கனாகவும் ஆதிசேஷன் லட்சுமணனாகவும் பிறக்குமாறு ஸ்ரீமன் நாராயணர் கட்டளையிட்டருளினார். நண்பர்களே, இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க. வாசுதேவ கிருஷ்ணர் மகாபாரத போரில் பஞ்ச பாண்டவர்களின் பக்கம் நிற்பது உறுதியான நிலையில் அவர் போருக்கான சூழ்ச்சிகளில் கவனம் செலுத்த தொடங்கினார். இதை உணர்ந்த தேவர்கள் தத்தம் புதல்வர்களை காக்க அவர்களும் சூழ்ச்சி வழிகளில் இறங்கினார்கள். அர்ஜுனன் தேவேந்திரனின் புதல்வன், கர்ணன் சூரிய பகவானின் அம்சம். இந்த இரு மாவீரர்களுக்கிடையே
நிலவிய பகை தற்போது 2 தேவர்களுக்கானதாக மாறத் தொடங்கியது. தேவேந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்களை அவனிடமிருந்து நீக்கி போரில் அர்ஜுனனின் வெற்றி வாய்ப்பை அதிகரிப்பதற்கு ஓர் சூழ்ச்சி செய்தான். கண்ணன் யார் என்ன கேட்டாலும் அதை மறுக்காமல் அளிக்கும் கொடைவள்ளல். கங்கை ஆற்றில் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு தினமும் தானம் செய்து வருவதை உணர்ந்த தேவேந்திரன் கர்ணனின் அந்த நல்ல பண்பையே அவனுக்கு எதிராக பயன்படுத்த எண்ணினார். இதை உணர்ந்த சூரிய பகவான் தன் மகன் கர்ணனிடம் தேவேந்திரனின் சூழ்ச்சி பற்றி விளக்கி கூறி அவரிடம் தானம் அளிக்க கூடாது என்று எச்சரித்தார். மாவீரன் கர்ணனோ புன்னகைத்தான். சூரிய பகவானே, தன் புதல்வனை காக்கவும் என் உயிரை மாய்க்கவும் தேவர்களின் தலைவன் தேவேந்திரனே என்னிடம் யாசகம் கேட்க வருகிறான் என்றால் அது எனக்கு கிடைத்த பெருமை அல்லவா? கோடான கோடி தேவர்களுக்கு தலைவனான ஒருவர் ஒரு மானிடனிடம் யாசகம் பெற்றார் என்பது யுகம் கடந்து பேசப்பட போகும் நிகழ்வல்லவா? மேலும் இதை மறுத்தால் உயிருக்கு பயந்து கொடையளிக்க கண்ணன் மறுத்தான் என்று நாளை உலகம் என்னை இகழாதா? கொடை கொடுத்து மடிவது என்பது கொடுக்காமல் வாழ்வதை விட மேலானது. தேவேந்திரன் யாசகம் கேட்கும் பட்சத்தில் நான் கட்டாயம் யாசகம் அளிப்பேன் என்று தான் பின்பற்றிய அறத்தில் உறுதியாக நின்றான். மகனின் தெய்வீக குணத்தை கண்ட சூரிய பகவான் கண்ணீருடன் அவனை மனதார வாழ்த்திவிட்டு அங்கிருந்து மறைந்தார். அடுத்த நாள் கங்கை கரையில் கர்ணன் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கையில் அங்கு ஒரு வயதான அந்தனர் வேடத்தில் தேவர்களின் தலைவன் இந்திரன் தோன்றினான். அங்க தேசத்து அரசே கர்ணா, எனக்கு உன்னிடம் இருந்து ஒரு பொருள் வேண்டும். நீ யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பவன் என்று கேள்விப்பட்டேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாயா? நான் வேண்டுவதை எனக்கு அளிப்பாயா என்று பரிதாபமான குரலில் கேட்டார் தேவேந்திரன். கர்ணனுக்கு வந்திருப்பது யார் என்று தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தான். கேளுங்கள் ஐயனே, நீங்கள் கேட்கும் பொருள் என்னிடம் இருக்கும் பட்சத்தில் இல்லை என்று மறுக்காமல் அதை இக்கணமே உங்களுக்கு தருவேன் என்று கம்பீரமாக கூறினான். மகனே கர்ணா, எனக்கு உன்னுடைய தெய்வீக கவசமும் உனது காதுகளில் உள்ள குண்டலங்களும் தேவை. அவற்றை எனக்கு தானம் அளிப்பாயா? அந்த அளவு வள்ளல் தன்மை உன்னிடம் உள்ளதா என்று கேட்டு ஒரு புன்னகை புரிந்தார். கர்ணன் மர்ம புன்னகை செய்து கொண்டே ஒரு கத்தியை எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட தன் உடலில் உள்ள கவசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து எடுத்தான். அதன் பிறகு தனது காதுகளில் உள்ள குண்டலங்களையும் ரத்தம் சொட்ட சொட்ட அறுத்து கொடுத்தான். பிறகு அந்த கவச குண்டலங்களை ஒரு வெண்மையான வஸ்திரத்தில் வைத்து மடித்து பெற்றுக்கொள்ளுங்கள் தேவேந்திரரே, நீங்கள் கேட்ட யாசகம் இதோ. கேட்டதை யாம் தந்தறினோம், என்னை வாழ்த்துவீராக என்று கடும் துயரத்துடனும் அதே சமயம் கம்பீரமாகவும் தேவேந்திரன் பாதம் பணிந்தான். இவை அனைத்தையும் ஞான திருஷ்டியால் கண்டு கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மனதார கர்ணனை வாழ்த்தினார். இப்போது தேவேந்திரன் தன் சுயரூபத்திற்கு மாறினார். மகனே கர்ணா, சூரிய பகவான் என் வருகை பற்றி உன்னிடம் முன்னரே எச்சரித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தும் நீ உன்னுடைய வள்ளல் தன்மையிலிருந்து மாறாமல் இந்த பெரும் துயரோடு கூடிய தானத்தை எனக்கு அளித்தாய். இதை கண்டு யாம் மிகவும் திருப்தியுற்றோம். உன்னை இந்த துயருக்கு ஆளாக்கியதற்கு என்னை மன்னிப்பாயாக. நான் குற்ற உணர்ச்சியில் உன் முன் கூனி குறுகி நிற்கின்றேன். நீ இப்போது செய்திருக்கும் இந்த தானம் ஈடு இணையற்றது. பல யுகங்கள் கடந்து பேசப்பட போவது. பூலோகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாதது. மகனே, நீ செய்த இந்த தானத்திற்கு பதிலாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கூறினார். கர்ணன் அதை துச்சமாக மதித்து, ஐயனே, தானம் என்பது எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கொடுப்பது. உங்களிடம் என் கவச குண்டலங்களுக்கு பதிலாக ஏதேனும் வரம் பெற்றால் அது வியாபாரம் போல ஆகிவிடும். தானத்திற்கு உண்டான யோக்கியதையே இல்லாமல் போய்விடும். எனக்கு வரம் எதுவும் தேவையில்லை என்று பணிவாக மறுத்தான். மகனே கர்ணா, இது உன்னுடைய தெய்வீக குணத்தை மெச்சி தேவர்களின்
தேவர்களின் தலைவன் என்ற முறையில் உனக்கு வரம் அளிக்க நான் வேண்டுகிறேன். உன்னுடைய இந்த கவச குண்டலங்களை பெறுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. உன்னுடைய இந்த கவச குண்டலங்கள் சூரிய பகவானின் அம்சமாகும். இவ்வளவு நாட்கள் உன்னை காத்து அரணாக நின்றது. ஆனால் நடக்க உள்ள போரில் தேவர்கள் நேரடியாக பங்கெடுக்க கூடாது. இது மானிடர்களுக்கு இடையே நடக்கும் யுத்தம். மேலும் தேவ அம்சம் பொருந்திய கவசத்தை நீ அணிந்து போர் புரிவதும் முறையல்ல. இதன் காரணமாகவே யாம் அக்கவச குண்டலங்களை உன்னிடம் இருந்து யாசகம் பெற வேண்டிய சூழலுக்கு ஆளானோம். எனவே உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், இது என் கடமை என்று கூறினார். அப்படியென்றால் அர்ஜுனனை அழிக்க வல்ல சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை எனக்கு தாருங்கள் என்று வரம் கேட்டான் கர்ணன். அதன்படியே கர்ணனுக்கு வாசவி சக்தி என்னும் அஸ்திரம் வழங்கி வரமளித்தார் தேவேந்திரன். கர்ணா, இந்த அஸ்திரத்தின் பெயர் வாசவி சக்தி. இது இலக்கை சரியாக தாக்கி அழிக்க வல்லது. ஒரு முறை ஏவினால் இதை திரும்ப பெற இயலாது என்பதை நினைவில் கொள். ஆனால் இலக்கை கண்டிப்பாக அழித்தே தீரும். இதனை எதிர்கொண்டவன் கண்டிப்பாக மரணத்தை அடைவான் என்று கூறினார் இந்திரன். பிறகு கர்ணனை வாழ்த்தி விடை பெற்றார். தன்னுடைய கவச குண்டலங்களை இழந்தால் போரில் வெற்றி வாய்ப்பு குறையும் என்று தெரிந்தும் கூட தான் பின்பற்றிய தர்மத்திற்கு சிறிது இழிவு ஏற்படாத வண்ணம் இந்திரனையே தன்னிடம் யாசகம் பெற வைத்த கர்ணனின் வள்ளல் தன்மைதான் யுகம் கடந்தும் நாம் அவனை பற்றி பேசும்படி வைத்துள்ளது. எப்போதும் தர்மம் தான் உயர்ந்தது என்பதை மறக்க கூடாது. நண்பர்களே, அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு. அதையும் தொட்டு பாத்துருங்க. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.